புரியல. நம்ம யாருங்க அவங்க லைஃப்ல டிசைட் பண்றதுக்கு? ஒரு ஷோ பார்த்தோம். அதுல நடந்தது என்ன? நடக்கல என்ன? அவ்வளவுதான். அத அவங்க பார்த்துப்பாங்க, ரியாக்ஷன்ஸ். தெரிஞ்சுப்பாங்க. ம். ஓகே, ஓகே. உங்க மனசுல தோன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆல்ரெடி கன்வே டூ ஹர். ம். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணி அவங்க போடுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே இதெல்லாம் அவங்களுக்கு கன்வே ஆயிடுச்சு. இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அப்படின்றது நான் நான் இன்னைக்கு தான் வந்து நான் அவங்க ஃபேன் பேஜ் நான் நான் சும்மா என் மனசு ஆறுதலுக்கு நான் சும்மா அந்த ஃபாலோவர்ஸ்லாம் தாண்டி அவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் கிரியேட்லாம் பண்ணி, சரி போஸ்ட் போட்டேன். ஏன்னா எனக்கு அவங்க 2 பேருமே பிடிக்கும். அதனால அவங்க 2 பேர் சம்மந்தமா கிரியேட் பண்ணி போட்டேன். குட். பியூட்டிஃபுல். ம். எஸ் திவ்யா பேசுறீங்களா? எஸ் எஸ் பேசுறேன். ம். ம்ஹ்ம். ரவீந்தர் ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ம். எபிசோட் வந்து ரொம்ப எளவு வீடு மாதிரி இருந்தது. ஆக்சுவலி கலையில இருந்து ரொம்ப வயசானவங்க எக்ஸாக்ட்லி. செத்தா யாரும் அழமாட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி ரொம்ப ஒரு நிசப்தமா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. யாருங்க பாப்பா? எனக்கு புரியல. ஸ்கேம்ட்ரா பத்தி பேசுறதா இல்ல இந்த காஜி கப்பல் சேதுபதி அண்ட் அரோரா பத்தி பேசுறதான்னு தெரியல. எவ்வளோ காஜி யூ 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 வலிஞ்சு ஊத்துதுங்க சேதுபதிக்கு. சீரியஸ்லி இந்த இவர் சொல்றதும் நீங்க அழகா இருக்கிறீங்க, நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு இவர் சொல்றதும் அந்த அம்மா நான் ரொமான்டிக் புக்ஸ் தாங்க சார் படிப்பேன். ஓ படிக்கலாமே, அதுல என்னமா இருக்கு, அப்படி சொல்லுங்க சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்றதும், இவங்க உள்ள வந்து கட்டி பிடிக்கிறதும், இந்த அம்மாவா கட்டி பிடிங்கன்னு கேட்கறதும், அவர் எப்படா கட்டி பிடிக்க சொல்லுவாங்க, கட்டி பிடிக்காம இறங்கிருவாளோ அப்படின்னு அவர் ஏங்குறதும் அந்த முகத்துல தெரியறதும், அப்படியே வாய் வேர்க்கிறதும், அழகா கட்டி பிடிக்கிறதும். சார் அந்த லெட்டர் நான் லவ் லெட்டர் எழுதுறேனே படிச்சிட்டீங்களா? இல்ல சில சீக்ரெட்ஸ்லாம் எழுதியிருக்கேன் சார். படிச்சிட்டீங்களா? அட்ரஸ்லாம் எழுதியிருக்கேன். படிச்சிட்டீங்களா? ஆ படிச்சுட்டேன். லவ் யூ சேது சார். திரும்ப திரும்ப இந்த அம்மா சொல்றாங்க. புருஷனுக்கு சொல்ற மாரி. லவ் யூ சேது சார். லவ் யூ சார். லவ் யூ சார். லவ் யூ சார்ன்றாங்க. அந்த ஆளு ஜொல்லு பார்ட்டி. இவ்ளோ வீக்காடா சேதுபதி நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவரு திரும்ப லவ் யூ சொல்றது ஒரே கண்றாவி காதோலா இருந்தது. கேவலம். த பெஸ்ட் காஜி கப்பிள், த ரியல் ஓஜி காஜி கப்பிள் யாருன்னு கேட்டீங்கன்னா சேதுபதியும் பலூன் சாரி அரோரா சின்க்லரும் தான். ரொம்ப மோசம். ஒஸ்ட் எபிசோடு. அண்ட் ஸ்கேம்ட்ராவை பத்தி விகடன்லயே வந்து சொல்லிட்டாங்கங்க. 3 பக்க கட்டுரை எழுதி ஸ்கேம்ட்ரா ரொம்ப இட்ஸ் எ பச்சையா ஸ்கேம். அடிக்கிறார். இட்ஸ் அ ம். ஸ்கேம். இது வந்து பியூர் டிராமா, நடிப்பு அறைக்கு அப்படின்றத விகடன்ல அப்படி எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. பட் விகடன்ல வந்து ரொம்ப நேர்மையான கருத்துக்களையும் அதே சமயத்துல ரொம்ப அற்புதமான விமர்சனத்தையும் மட்டும்தான் எழுதுவாங்க. அதுல உண்மைத்தன்மை அதிகமா இருக்கும். ரொம்ப அலசி ஆராய்ந்து ஆய்வுக்கு உட்பட்டதற்கு பிறகுதான் அந்த கட்டுரை வெளியே வரும். சோ பயங்கரமான கட்டுரை. படிக்காதவங்க படிச்சிருங்க. நீங்க பிரஜின் கூட இருக்கிறப்போ அவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், ஆபாசமா பேசியிருக்கிறீங்க. இப்போ ஏன் உங்களுக்கு சின்ன வார்த்தையை சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியல? நீங்க காருக்குள்ள வச்சு கூட நீங்க அவ்வளோ ரொம்ப ட்ரிகரிங்கா துப்புடா பார்க்கலாம்னு எகிறிட்டு போன உங்களுக்கு, அப்புறம் அவனை பார்த்தா எப்படி பயம் வரும்? இப்போ யாரோ வந்து ஸ்பேஸ்ல சொன்னாங்க. ஐ வாஸ் ஷாக்டு. இன்னுமா பேசுறாங்க அந்த அம்மா, வெளில வந்தா அடிச்சிருவாங்களான்ட்டு. அவ்வளோலாம் ஒர்த் இல்லைங்க நீங்க. வெளியில வந்து உங்களை அடிக்கிற அளவுக்குலாம் நீங்க சீனே கிடையாது. வெளில வந்தோடனே தான் உங்க கெரியரே முடிஞ்சிருமே. உங்க கெரியர் முடிய போகுதே. யாரு பாரு கெரியர் முடிய போகுதா? பாரு கெரியர் முடிய போகுதுன்னு சொன்னவங்களுக்கு சொல்ற சாண்ட்ரா கரியர் இஸ் ஓவர். முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். சீரியஸ்லி சொல்றேன். அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு பொண்ணோட கெரியர் க்ளோஸ், லைஃபே போச்சு. இன்னும் இதுவே ஒரு காஜல் போட்டிருந்துச்சு பாருங்க. செம்ம போஸ்ட் பாரு அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. டேய் இதுவே வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோடா, ரியாலிட்டி ஷோல தானே ரெட் கார்டு கொடுக்கணும். இந்த டிராமாஸ்க்கு டிராமா இதுக்கு ஏன்டா ரெட் கார்டுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் டிராமா ஷோ. இதுல வந்து சாண்ட்ரா மாதிரியான ஸ்கேம்ட்ரா மாதிரியான நடிப்பு அரக்கிகள் வந்து ரொம்ப அழகா நடிச்சு இன்னும் ஸ்டில் அத ஏங்க எல்லா டாக்டருமே சொல்லிட்டாங்கங்க. ஃபேட்மேன் கூட சொல்லிட்டு இருந்தாரு. அவரே டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்டாரு. பேனிக் அட்டாக் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் வரும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கார்ல இருந்து வந்தோடனே இந்த அம்மாக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அது பேனிக் அட்டாக்கே கிடையாது, லைட்டா பிபி எகிரி இருக்கு, அவ்வளவுதான் நடந்திருக்கு. பட் அதை பேனிக் அட்டாக்னு சேதுபதி சொல்ற மாதிரியே எடுத்துக்கிட்டா கூட அவங்கள திரும்ப திரும்ப பாக்குறப்பெல்லாம் வருமா? அவங்க குரல் ஒரு 10 அடி தூரத்துக்கு அங்கிட்டு இருந்து சாண்ட்ரா அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே வருமா? இல்ல மன்னிப்பு கேட்க வந்து காலில் விழுறப்ப வருமா? இல்ல இவங்க இருக்கிறப்போ கண்ணாடிக்கு வெளியில கேட்டுக்கு வெளியில அங்க பார்வதி நடந்து போறப்ப வருமா? ஒரு 20 மீட்டர்ல
எல்லாம் ஹாஃப் பாயில் போட்டு திங்கிறப்ப வருமா? டாக்டர் கிட்ட எல்லாம் கேக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு நோயே இந்த உலகத்துல கிடையாது, அந்த மாதிரி ஒரு டிசீஸ் கிடையாது, அப்படி ஒரு சிஸ்டமே இல்ல. ஒருத்தவங்க அங்க இருக்கிறப்ப இங்க பார்த்து பதட்டமா வரும்னா அதெல்லாம் சினிமால வரக்கூடிய காட்சிகள். இப்போ ஒரு கொலகாரனோ ஒரு திருடனோ நம்ம விரட்டிட்டு வர்றப்போ அந்த விக்டிம் வந்து ஓடி போய் ஏதாவது காட்டுக்குள்ள ஒளிவாங்க, புதருக்குள்ள ஒளிவாங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ள எங்க ஒளிஞ்சிருப்பாங்களா, அந்த மாதிரி நிலையில ஏற்படக்கூடிய தன்மைகள் தான். ஆனா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி வர்றதுக்கான சான்சஸே கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. சாண்ட்ரா வந்து அது வேணும்னே தான் பண்றாங்களே தவிர அது உண்மைத்தன்மை கிடையாதுன்னு எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டாங்க. சோ அப்படி ஒரு விஷயமே இல்ல. ஆக அது போனதுக்கு போற வரைக்கும் நீ நடிச்ச எனக்கு புரியல டாம், எனக்கு அப்படியே அடிச்சுக்கலாம் போல வருது தலையில. இன்னைக்கு ஃபுல்லா ஸ்கான்ஸா எவ்வளவு சிரிச்சாங்கங்க. எங்க முட்டாளாங்க, அவ்வளவு முட்டாள ஆக்கிருவீங்களா நீங்க கேரளால இருந்து வந்து தமிழ்நாட்டு மக்களை? அவ்வளோ கேவலமா ஈனாமான இழிச்சவாயா நாங்க? ஏங்க இன்னைக்கு ஷோ ஃபுல்லா சிரிக்கிறாங்க, சுபிக்ஷா கிட்ட சிரிக்கிறாங்க, அரோரா கிட்ட சிரிக்கிறாங்க, சேதுபதி கிட்ட சிரிக்கிறாங்க, பல்ல 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 காட்டுறாங்க, போட்டோஸ் பாக்குறப்ப வயிறு எரியுது, அவ்வளோ ஆடுறாங்க, ஹைப்பர் ஆக்டிவ், பேனிக்ல தானே இருக்கிறீங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து நீங்க வெளியில வரல, உங்களை வெளியில போனா கூட அவங்க அடிச்சிடுவாங்களோங்கிற பயமும் அதிர்ச்சியும் உங்களுக்கு இருக்குது இல்ல, அப்புறம் எப்படி இவ்வளவு ஹைப்பர் ஆக்டிவா சிரிக்கிறதும் துள்ளி குதிக்கிறதும் விட்டா ஆடுறதும்? ஆடுறாங்க அந்த அம்மா, ஆடுறது பாடுறது சிரிக்கிறது பல்ல காட்டுறது எவ்வளவு பண்றீங்க. உங்க ஃபேஸ் நேத்து இருந்த அந்த ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு வதட்ட பிதுக்கிக்கிட்டு இருந்த அந்த முகமும் இன்னைக்கு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கிற விதமும் பார்க்கிற பொழுது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா உங்க முகம்? அருவருக்கிற மாதிரி இருக்கு. டிஸ்கஸ்டிங் ஃபேஸ். சாண்ட்ரா அழகாவே இல்ல ஆக்சுவலி, ரொம்ப அசிங்கமா இருந்தாங்க இன்னைக்கு. நேத்து எபிசோட்ல ஒரு மூஞ்சு, இன்னைக்கு எபிசோட்ல ஒரு மூஞ்சு. லைவ் முடிஞ்ச உடனே இந்த உங்களுக்கு என்ன சிம்பத்தி ஓட் பண்ணி உங்க டைட்டில் கொடுப்பாங்கல்ல, டாப் 3ல வருவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வெள்ளவா செருப்பால் அடிக்கிறதுக்கு எல்லாரும் காத்துனுக்குறாங்க. தொட்டப்ப கட்டையால அடிப்பேங்க நான்லாம், தொட்டப்ப கட்டையால அடிப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன மக்கள்லாம் எப்படி நடிச்சு கொட்டுறாந்தம்மா? என்ன ஃபுல்லா த்ரூ அவுட் த எபிசோடு எனக்கு நடிக்கிறாங்க. நேத்து உங்களால பேனிக் அட்டாக்கோட இருக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கு அந்த எபிசோடு நீங்க அப்படிதான் இருந்திருக்கேன். சேம் டேல ஒளிபரப்பு செய்யப்பட்டது, ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனா பார்வதி வெளில போயிட்டாங்கன்னு அவ்வளோ பேரும் டான்ஸ் ஆடுறதும் இந்த அம்மா ஆடுறதும், அதுக்கப்புறமா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப லைவ்ல ராத்திரியில சபரிக்கிட்ட உட்காந்து என்ன வெளில போனா அட்டாக் பண்ணுவானோ நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணா, சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒருத்தன் கூட சாண்ட்ராவுக்கு ஓட் போட மாட்டான். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த காஜி கப்பல் பத்தி நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டிடிஎஃப்க்கு அந்த அம்மா டிசர்விங்கே கிடையாது. அப்படி அடிக்கணும்னா கெமி அடிச்சிருந்திருக்கலாம், பிரவீன்ராஜ் அடிச்சிருக்கலாம், அப்சரா அடிச்சிருந்திருக்கலாம், யார் வேணா அடிச்சிருந்திருக்கலாம். டிடிஎஃப் இந்த டிடிஎஃப்க்கு ஆக்சுவலா டிசர்விங்கா ஒழுங்கா விளையாண்டது எல்லா கேமையும் பார்வதி மட்டும்தான். எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். அந்த டாஸ்க் 6 கூட பிளான் பண்ணி பர்பஸ்ஃபுல்லா இவங்க டவுன் பண்ணல அப்படின்னா பார்வதி தான் வந்திருப்பா. எஸ் அப்சல்யூட்லிமா. பட் இவங்களுக்கு உள்ள வர்றதும் அவங்களுக்கு போஸ்டர் வைக்கிறதும் அவங்க போட்டோ வைக்கிறதும் யோயோ. டிடிஎஃப் அடுத்த சீசன்ல வர்றவன்லாம் அடிக்க மாட்டேன்னு நினைச்சிருவாங்க. டிடிஎஃப் வந்தாலே ஓகே நாங்க விளையாடலாம் சொல்லிடுவாங்க. ஜிகே ரவுண்ட்ல அரோரா ஜெயிச்சிட்டாங்கன்னு நான் என்னமோ நினைச்சேன். அந்த ஆனா ஜிகே 2 ரவுண்ட் பார்த்துட்டு நானு அடங்கப்பா டேய் 2 ரவுண்ட் வச்சு அந்த பொண்ணுக்கு வேணும்னே வந்து காயின்ஸை கொடுக்க வச்சு அது வேற மாதிரி ஒரு மாமா வேலை. பிக் பாஸும் சப்ஸ்கிரைபர் தானங்க இவருக்கு, சேதுபதி மட்டுமா சப்ஸ்கிரைபர்? பிக் பாஸ் தான் எல்லாருமே தான் வந்து அட்ரஸ் கேட்கறாங்க, எல்லாருமே தான் ஃபோன் நம்பர் கேட்கறாங்க. அந்த அம்மா தான் எழுதி கொடுக்குறாங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி சேதுபதிக்கு அமைச்சிருக்காங்க. நான் படிச்சுட்டேன்றாரு வெக்கமே இல்லாம. இந்த அம்மா டிஸ்கஸ்டிங்கா இல்ல? எனக்கு ஒரு விஷயம் புரியல. துஷார் போனதுக்கு அரோரா காரணம் கிடையாது, ஆனா கமருதீன் போனதுக்கு பார்வதி காரணம். வா, இது எப்படி சேதுபதியால சொல்ல முடியுது? எவ்வளவு அசிங்கமான நிகழ்ச்சி இதெல்லாம். சோ ஏங்க பார்வதிங்கிற ஒரு பொண்ணை நீங்க வெளில அமிச்சிட்டீங்க. எனக்கு இருக்கிற வருத்தம், இன்னைக்கு இவ்வளோ தூரம் உள்ள சேதுபதி வர்றதும் அவங்க கிட்ட எல்லாம் கிச்சன்ல உட்காந்து நார்மலா பேசுறதும் எவ்வளவு என்ஜாய் பண்றான் பாத்தீங்களா சேது? அது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பார்வதியோட எவிக்ஷனை கொண்டாடுறான், எவ்வளோ ஈகோ ஹிட் ஆகுது பாருங்க அவனுக்கு, எவ்வளவு பெரிய எம்சிபியா இருக்கான்னு பாருங்க. சேது மாதிரியான ஒரு ஒஸ்டான மனிதர்களை உலகத்துல பார்க்க முடியாது. நீ உள்ள வந்து காடை கொடுத்துட்டு வெளில போக வேண்டியதுனடா. டிக்கெட்டை கொடுத்துட்டு ஏன் உன் வீட்டுக்குள்ள போற? ஏன் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசுற? சோ எனக்கு இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்து, இந்த நிகழ்ச்சிக்காக 90 நாட்கள் தன்னை அர்ப்பணித்து, தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகி கொண்டிருக்கிறது என்கிறதையும் பார்க்காம நெகட்டிவ் வந்தாலும் பரவாயில்லன்னு இந்த கேமுக்காக ஆடி உங்க எல்லாருக்கும் பிச்சை போட்டு உங்க எல்லாருக்கும் சாப்பாடுக்கு காசு போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய பார்வதி செலிப்ரேஷன்ல வரக்கூடாது, ஃபினாலேல வரக்கூடாது, அவங்களுக்கு ஏவி கிடையாது. நான் சேலஞ்ச் பண்றேன், ஒருத்தருடைய பயண வீடியோவிலையும் டாப் 5 பயண வீடியோ 10 நிமிஷம் நீங்க எடிட் பண்ணணும். 10-12 நிமிஷம் வீடியோல பார்வதி மூஞ்சியே இருக்கக்கூடாது.
அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதை காட்டுங்க. பார்வதி அந்த கண்டஸ்டன்ஸ் அழுவதற்கு காரணமாக பார்வதி தான் இருந்திருப்பாங்க. அவங்க ஷைன் ஆயிருப்பாங்களா, அதுக்கு காரணமா பார்வதி தான் இருந்திருப்பாங்க. அவங்க கோவப்படுறதுக்கு காரணமா பார்வதி தான் இருந்திருப்பாங்க. சண்டை போடுறதுக்கு எல்லாமே பார்வதியை சுத்தி தானடா. ஸோ இது ரொம்ப மோசமா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் சுபிக்ஷாவோட எவிக்ஷன் வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்தது. பெருமைப்படுத்தி புகழாரம் சூட்டி ஐயோ அப்பா சாமி டே. இல்ல எனக்கு சுபிக்ஷா மூஞ்ச பார்த்தாலே ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி அருவருக்கிற தன்மை ஏற்படும், டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு இந்த அம்மா இன்னைக்கு அழுததும் ஏன் அழுவுறீங்க, எவிக்ஷன் கார்டு காட்டினோடனே மேடம் ஃபைனல் வருவீங்க டைட்டில் ஜெயிப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? 90 நாள் இருக்கிறதுக்கு சுத்த தகுதி இல்லாத போட்டியாளர் சுபிக்ஷாங்க. நேரடியா விமர்சிக்கிறேன். சுபிக்ஷா எல்லாம் உள்ள இருந்திருக்கவே கூடாது. கார்டு காமிச்சோடனே இந்த அம்மா அழுகுறாங்க. ஏதோ இவங்க பெரிய டிசர்வ் மாதிரி எனக்கு வந்துச்சு ஆத்திரம். ஏண்டி நீ அழுவுற? உனக்கு இவ்வளவு நாள் சம்பளம் கொடுத்ததே ஒரு இரக்கத்தின் அடிப்படையில தான். ஐயோ பாவோங்கிற மனநிலையில தான் உன்னை உள்ள வச்சிருந்தாங்க. நீ கேமரும் கிடையாது, உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி கிடையாது, உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் ஸ்கில் கிடையாது. உன்னால தூன்னு துப்ப மட்டும்தான் முடியும். வேற எதுவுமே உன்னால முடியாது. ஒரு பொட்டன்சியல் இருக்கிற பிளேயர் கிடையாது. இவரை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். வாயில அசிங்கமா வந்துடும் டாம். யாரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்? சுபிக்ஷாவா? இவர் என்னென்னவோ புகழ்ந்தாங்க. டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. பிக் பாஸ் ஓவரா புகழ்றாரு அப்படின்றாரு. என்னோட சுபின்றாரு, நீ வெளியில போ, நீ ஜெயிச்சுட்ட, அது பண்ணிட்ட. பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்தவன் எவன் ஜெயிச்சதா? யாராவது சொல்லுங்க. ஒரு 10 பேர் சொல்லுங்க. 10 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. 10 பேர் பட்டியலிடுங்க. முடியாது. உங்களுக்கு திறந்திருக்க மூடி திவ்யா நாய் இப்போ லைவ்ல பார்வதியை பத்தி பேசுது. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அரோரா என்ன சொல்றா அப்படின்னா, இந்த புடிங்கி வந்து சொல்றா, இங்க எல்லாம் திருந்தாதவங்க மொபைல்ல ஹேட் கமெண்ட்ஸ் பார்த்து திருந்த போறாங்களாம். நீங்க வெளியில வந்து வாங்காத ஹேட் கமெண்ட்ஸ் அரோரா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வெளில? வாங்கியிருந்தீங்க. ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வெளியில? நீங்க திருந்திட்டீங்களா? வெளியில ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுமே திருந்தி கிழிச்சிட்டீங்களா? உள்ள போய் நடிக்க போயிருக்க. நடிச்சு எப்படியாவது நம்ம ஊரை ஏமாத்தி, நான் வந்து ஒரு நல்ல குடும்பத்து பொன்றா, நான் ஒரு நல்ல பொன்றா நடிக்கிறதுக்கு மட்டும்தான் போயிருக்கிறேன். உள்ள வெளியில இருக்கும் போதே இத்தனை மக்களை பார்த்து நீ திருந்தாத நாய் நீ உள்ள போய் நீ சொல்லலாமா அரோரா? டாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது டாம். அவங்க ஏன் டாம் திருந்தணும்? அவங்க பிசினஸ் டாம். உங்களுக்கு புரியல. சேதுபதி ஏன் அவங்க ட்ரை பண்றாங்க? ஏங்க அவங்க பிசினஸ்ங்க அது. அவங்க ஏங்க திருந்தணும்? அவங்க இந்தியன் பேரண்டிங் வேண்டான்னு முடிவெடுத்தது அவங்க தானங்க. ஒரு ஒழுக்கமான பெண்ணாக இந்த சமுதாயத்துல வாழ முடியாது, என்னால முடியாது, எனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் அப்படிதான் ஆடுவேன், நான் அப்படிதான் அமுக்கி காட்டுவேன், அப்படிதான் நான் வந்து காத்து இறங்கும் காத்து ஏறும் இப்படிலாம் நான் பேசுவேன், அவ்வளோ அசிங்கமா நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல காட்டுவேங்கிறதெல்லாம் அவங்களுடைய முடிவு. அவங்க ஏன் திருந்தணும்? அவங்க நல்ல வேஷம் போடுறாங்க. வெளியில வந்தோடனே அவங்க என்ன புரட்சி பண்ணி இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுத்து ரோட்ல இறங்கி உட்கார்ந்து எத்தனை விஷயத்துக்கு போராடுறாங்கன்னு பார்க்க தானே போறோம். எங்க அதெல்லாம் சீனுங்க. இவங்க உட்கார்ந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து திருந்த போறாங்களா? அரோராவுக்கு இருக்கிறத விட ஒன்னும் பாரதிக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லையே. அரோரா வெளில வந்தாங்கன்னா தெரியும். வெச்சு செய்வோம். உள்ள சப்போர்ட் பண்றாங்க. இருங்களேன், ஒரு ஃபேமிலியே உள்ள சப்போர்ட் பண்றாங்க. அரோரா என்ன வெளியில புடிங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாட்ட காட்டுங்க, வீடியோ எடுத்து காட்டுங்க. அரோரா நல்ல பொண்ணு, இதான் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, கைண்டான பொண்ணு அப்படின்னு சொல்லுங்க. காரி துப்புவாங்க மூஞ்சில. ஏங்க இந்த சோசியல் இந்த என்ன சொல்ற, இந்த சமுதாயத்திற்கே ஒரு சீர்கேடு வந்து அரோரா பெண்களங்கிறத நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். அவங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது எந்த காலத்திலும். இன்னைக்கு நீங்க சிரிக்கலாம். பிக் பாஸே சொல்றாருங்க, உங்களுடைய அழகு பதுமை மற்றும் இந்த வெற்றிக்கு காரணம் என்னடா அழகா பாத்துட்டீங்க? டேய், மார்பு கோடுகள் தெரியற மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணா அது அழகாடா? என்னடா என்ன உலகத்துலடா சஞ்சரிக்கிறீங்க? ஏண்டா ஆபாசத்தை பார்த்து அழகுன்னு ஏண்டா அதை வந்து அனுசரிக்கிறீங்க? எப்படி உங்களால அதை புகழ முடியுது கைஸ்? ஏங்க அவங்க அசிங்கமா பேசிடுவேன் டாம். இதெல்லாம் ஒரு அழகாங்க? காட்டுறது ஒரு அழகா கைஸ்? காட்டுறதை ரசிச்சு நீங்க பிக் பாஸ் புகழ்றதும் ஹோஸ்ட் புகழ்றதும் அழகு பதுமைன்றாங்க. என்ன அழகு பதுமை அங்க இருக்குது? ஏன் இவ்வளவு கேவலமா நீங்க வந்து பண்றீங்க? ஏன் சரி விடுங்க. அரோரா படிச்ச புக்க வந்து விஜய் சேதுபதி சேர்ந்து ஒரு கம்பைன் ஸ்டடி பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? போடுறேன். நீங்க எவ்வளவு கேவலமா ஆபாசமா அந்த வீட்டுல நடந்துக்கிட்டீங்க. பிரஜுலும் சாண்ட்ராவும் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ங்கிறத கூட பார்க்காம எவ்வளவு கேவலமா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டீங்க. உங்க குழந்தைகள்லாம் பாக்குறாங்கிறது கூட தெரியாம எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள்லாம் பாக்குறப்போ ஓ இவ்வளவு கேவலமா கூட பண்ணலாமாங்கிற அளவுக்கு நீங்க ஆபாசமா அந்த கட்டில வச்சு முத்தம் எகிரி அடிச்சு முத்தம் கொடுத்தது. நீங்க எல்லாம் பேசவே கூடாது. வாட்டர் மேல பேசுறதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு தகுதியே கிடையாது. அவரு பியூர் கேமருங்க, என்டர்டைனருங்க அவரு. அவரை பத்தி இந்த நாய் எப்படிங்க பேச முடியும்?
நீ ஏய் உண்மையே பேசுற உனக்கு ஏன்டா வலிக்குது? டாக்டர்ஸே சொல்றாங்கடா உன் பொண்டாட்டி நடிக்கிறா, உன் பொண்டாட்டிக்கு அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு பிக் பாஸ் டீம்ல இருந்தாங்கல்ல டாக்டர்ஸ், அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு இல்லம்மா நீங்க ஓவரா கொஞ்சம் ஆக்ட் பண்றீங்க, உங்களுக்கு ப்ரெஷர் தான் லைட்டா ஏறி இருக்குது, அது இப்படி நீங்க ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்தீங்கன்னா சரியாயிடுமா, முடிஞ்சிருங்க அவ்வளவுதான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா வந்து நடிக்கிறதும் கத்துறதும் கமருதீனை பார்த்து கத்துறதும் பார்வதியை பார்த்து கத்துறதும் இதெல்லாம் ஊரே சொல்லுதுங்க. நான் கீழே எனக்கு எங்க வீட்டுக்கு சாரி எங்க அப்பார்ட்மெண்ட் இந்த கீழே போயிட்டு சில லேடிஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க சொல்றாங்க ஏமா இந்த அம்மா இவ்வளவு நடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. எதுவுமே தெரியாத 24 லைவ் பார்க்காத 1 hour எபிசோட் மட்டும் பாக்குற ஆடியன்ஸ் தான், அவங்க கிட்ட போன் கூட கிடையாது. அவங்களுக்கே தெரியுது சாண்ட்ரா நடிக்கிறாங்கிறப்போ நாங்கெல்லாம் 10 வருஷமா பிக் பாஸ் பாக்குறோம். உன் பொண்டாட்டி மாதிரி 10 பேரை பார்த்திருப்போம், உன்ன மாதிரி 100 பேரை பார்த்திருப்போம் ஃப்ராடுங்களை. சோ யார் ஏமாத்துறா யார் ஃப்ராடுங்கிறதெல்லாம் தெரியும். உன் பொண்டாட்டி கிட்ட முதல்ல பார்வதி அங்க நின்று சாரி கேட்டதே ஃபர்ஸ்ட் எனக்கெல்லாம் உடன்பாடே கிடையாது. நடிக்கிறவங்க கிட்ட ஏன் சாரி கேட்கணும்? பார்வதி தான் வந்து இப்ப போஸ்ட் போடுறது சாண்ட்ரா டிராமா பண்றாங்க, நான் அப்புறம் ஏன் அவங்க சாரி கேட்கணும்? ஏன்னா சாரி கேட்கலனாலே இவனுக்கு ஓவரா பேசுவாங்க, திமிர்ல போயிருச்சு, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல, உனக்கு அது தேவைதாண்டின்னு பேசுவாங்கன்னா சரிம்மா நான் சாரி உனக்கு பண்ணதுக்குதாம்மா நான் அனுபவிக்கிறேன், நீ நல்லவதாமான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதையும் விமர்சிச்சு ரெகுலர்ல நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ யாரா வெங்காயம் மன்னிக்கிறதுக்கு? யார் ஃபர்ஸ்ட்? நீ பிரஜின்னா யார் ஃபர்ஸ்ட்? ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில தோல்வி அடைந்த ஒரு நடிகர் அவ்வளவுதானே, வயசான அங்கிள் அவ்வளவுதானே. நீ இன்ஃபுளுசரா? உன்னால அந்த சமுதாயத்துல ஏதாவது பண்ண முடியுமா? உன்னால ஒரு படம் நடிக்க முடியுமா? முடியாதுல்ல. நீ தோத்துட்டல, வாழ்க்கையிலே தோத்த ஒரு நபர் நீ வந்து 25 படம் நடிச்சாராம். ஆனா பிள்ளைங்களுக்கு பால் ஊத்துறது கூட பால் வாங்கி கொடுக்கறது கூட காசு இல்லாம நாங்க வந்திருக்கிறோம், சாகலாமா உயிரோட இருக்கலாமாலாம் நினைச்சோன்னு பேசுறீங்கல்ல, சிம்பத்தி கிரியேட் பண்றீங்கல்ல. நீ யார் ஃபர்ஸ்ட்? பார்வதியை மன்னிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், உனக்கு இருக்குதா அது? அவர் தான் உட்கார்ந்து ஏத்தி விடுறாருன்னா உனக்கு இல்லையா அறிவு? உனக்கு அறிவே கிடையாதா? உனக்கு அறிவு இல்லையாடா? எவ்வளவு கேவலமா பேசுறான் பிரஜின் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஏதோ இவங்க இவங்க மட்டும்தான் 20 வருஷம் வாழ்ந்துருக்காங்க ஒன்னா, வேற யாருமே உலகத்துல வாழல. இவங்கதான் வந்து சமுதாயத்திற்கே ஒரு சிறந்த கப்பல் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டாட முடியாது. ஸ்காண்ட்ராவை நீங்க அக்செப்ட் பண்ணலாம், உங்க பொண்டாட்டி உங்களுக்காக நிக்கிறாங்க, ஆனா நாங்க அக்செப்ட் பண்ண முடியாது. ஸ்காண்ட்ரா வந்து ஒரு ஃப்ராடுங்கிறத எல்லா மருத்துவர்களும் பொதுமக்களும் பிக் பாஸ் உடைய ஜெனரல் ஆடியன்ஸும் உண்மையாக காசுக்காக விமர்சிக்காத ப்ரோமோ போங்க, இப்ப இன்னைக்கு போடக்கூடிய ப்ரோமோ போங்க, இன்ஸ்டாகிராம் போங்க, வீடியோஸ்க்கு கீழே அதுதாங்க சொல்றேன். கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா ஸ்காண்ட்ராவை கழுவி காரி துப்பி செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க. ஐயோ அடினா அடி, அந்த மாதிரி அடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீலாம் நல்லா இருப்பியாங்கிற அளவுக்கு பேசுறான். நான் கூட ஐயோ என்னடா இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு தேவையில்லையடா, ஐயோ எப்படியுமே அவங்க நாசமா போயிடும், அவங்க பண்ண கர்மா சும்மா விடாது. இவங்க எல்லாரும் வேற நீ நல்லா இருப்பியான்னு வேற கேக்குறாங்களே, வேற ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அடிக்கிறாங்க, சாணிய கரைச்சு ஊத்துறாங்க சாண்ட்ரா மேல. ஏன்னா அவங்க 2 பேருடைய வாழ்க்கையோட விளையாடி இருக்கிறாங்க சாம், அது ரொம்ப பெரிய தவறு. இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போக வேண்டிய அவசியம் இல்ல. எப்படினாலும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஒண்ணுமே பண்ணாம சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, நீங்க எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல, அப்புறம் ஏன் நீங்க வந்து 2 பேருடைய லைஃப் அவங்க கெடுக்குறீங்க? எங்க சும்மா உட்காந்து, அவங்க சட்டையை வச்சுதானே உட்காந்துருக்காங்க. சட்டையை வச்சுட்டு உட்கார்ந்து அதான் ஃபுல்லா செக்ஸ் கண்டென்ட், காம கண்டென்ட் தான். சட்டையை வச்சுக்கிடுறது, சட்டையை புத்தம் கொடுக்கறது, அச்சுன்றது. ஏங்க எனக்கு டிஸ்கஸ்டிங் கைஸ். இப்படி பண்ண ஒரு நேஷனல் டெலிவிஷன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து புருஷன் பொண்டாட்டினா இன்னும் சட்டையோடே இருப்பீங்க. அவர் என்ன எங்க போயிட்டாரு? ஃபாரின் போயிட்டாரா? 3 வருஷம் கழிச்சு தான் பாப்பீங்களா? 5 வருஷம் கழிச்சு தான் பாப்பீங்களா? ஒரு அளவு இருக்குல்லங்க. அவங்க த்ரூ அவுட் சீசன் வந்து டிராமா பண்றாங்க, அதை யாராலுமே அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்டே அதை பல நேரங்கள்ல உணர்றாங்க. எவிக்ஷன்ல ரஜின் எவிக்ஷன் அப்போ அவங்க பண்ணதெல்லாம் டிராமான்னு உள்ள இருக்கிற எல்லாருமே பேசதானங்க செஞ்சாங்க. அப்ப இதுவும் டிராமா தான் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு வினோத்துக்கு மட்டும் தானங்க புரியுது. ஏமா கமோதின் அங்க வர்றப்ப இங்க இருந்து கத்துறன்னு அவர் மட்டும் தானங்க கேட்கிறாரு. ஏங்க உள்ள இருக்கிற யாருக்குமே சரி, உள்ள இருக்கிற எல்லாருமே அவங்களை விட நடிகர்கள் வச்சுக்கோங்களேன், சிவாஜி பேரன்கள். சாண்ட்ராவை விட நடிகன் யாரு? சபரிநாதன். சாண்ட்ராவோட நல்லவன் யாரு? நடிகன் யாரு? விக்ரம். சோ சாண்ட்ராவே ஒருத்தன் ஓவர்டேக் பண்ண முடியுமா? அது சபரி தான். சபரி இன்ஹியூமன் பர்சன், மனிதநேயமற்ற மிருகம்னு அதனாலதான் போஸ்ட் போட்டேன். மனிதநேயத்தை வந்து சபரி கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கூட மனிதநேயமே கிடையாது. ஒரு பேசிக் ஹியூமனிட்டி வேணும் இல்லங்க ஒரு மனுஷனுக்கு. திவ்யா ரியா வந்து நேத்து ஸ்பேஸ்ல வந்து பெரிய புடிங்கி மாதிரி பேசியிருக்கு. ரியாவும் இந்த அம்மா யார் மாதிரியான அந்த போன சீசன்ல தாமரை இவங்க தானமா எவிக்ஷன் மேடையில இருந்தாங்க. 12 நாள் வீட்டுக்குள்ள இருந்தாங்களே தோல்வி அடைந்த போட்டியாளர். 12 நாள் 12 டேஸ் கண்டென்ட் கண்டஸ்டன்ட். 12 டேஸா 7 டேஸா? இல்லம்மா வைல்ட் கார்டோட அமிச்சாங்களா? அமிச்சு அந்த வாரமே வந்துட்டாங்களா? அதுக்கு அடுத்த வாரம் வந்தாங்களா? 7 நாள்ல வந்தாங்களோ?
7 நாள்ல வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க. அது ஐயோயோ, ஃபேவரட் 7 நாள் போன பொண்ணாமா இவ்வளோ வாய் பேசுது. இங்க இருந்து ஏதோ பிக் பாஸே கரைச்சு குடிச்சு மஞ்சரி ரேஞ்சுக்கு ஜாக்லின் ரேஞ்சுக்கு பேசுதேமா. அப்ப இந்த அம்மா எல்லாம் மஞ்சரி மாதிரி ஜாக்லின் மாதிரி 90+ டேஸ் இருந்திருந்தாங்கன்னா கிழிச்சு நாட்டி நான் தான் பிக் பாஸ்ன்னு உட்காந்துருவாங்களோ. ஒரு வாரம் ஆமா. இருந்துட்டு தலை 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 தலைன்னு எல்லார் காலையும் உளுந்த கேவலமான மிக மலிவான தகுதியே இல்லாத ஒரு ரியா அப்படிங்கிறவங்க மயிறு மாதிரி என்ன பேசுனாங்க. மயிறு மாரி என்ன பேசுனாங்க, பார்வதிய ஆதரிக்க சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஐயய்யோ! தெரியல. அவங்க ஐயோயோ. அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி பேசியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அரோரா வெளியில பண்ண புனித செயல்லாம் வந்து அவங்க சப்போர்ட்டர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிடலாமா நம்ப? அதாங்க 6000 பேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. 6000 பேருக்கு நீங்க அவுத்து காட்டுறீங்க. அதுக்கான காசு ஏய் வாங்குறீங்க. அப்ப நோ, அவங்களெல்லாம் எப்படி நோ, பண்றது? நோ, நோ. அத வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபரோட நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேல போக வேணாம். சரி, அப்போ நார்மலா எப்படி இல்ல டோம் லார்டு லபகுதாஸ்ன்னு பார்வதியே சொல்லிட்டாளே அவளை. சரியா லார்டு லபகுதாஸ் மாதிரி ஏங்க பேசுவாரு. நான் என்ன சொல்றேங்க, அரோரா பத்தி பேச வேணாங்க. நான் அப்புறம் அசிங்கமா பேசிடுவேங்க. நான் எனக்கு எல்லாமே தெரியுங்க. வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க. அரோரா பத்தி பேசாதீங்க. அரோரா வெளி உலக வாழ்க்கையை இழுத்தீங்கன்னா நான் எல்லாமே கொண்டு வருவேன். அரோரா வந்து இந்த சமுதாயத்துல சீர்கேடு. அரோரா வந்து விடுங்கங்க. அரோராலாம் ஒர்த்தே கிடையாதுங்க. அவங்களாம் ஒரு மனிதத்தன்மையே இல்லாதவங்க. ரியா எல்லாம் சரி. எனக்கு என்னன்னா அரோரா உள்ள இல்ல இன்னைக்கு போயிருக்கிறதுனாலதான் வீடியோ ரியா போட்டிருக்காங்க. இவ்வளவு பேசுறாங்க. நேத்து அப்படி போட்டாங்க. இன்னைக்கு அந்த அம்மாக்கும் காசு வேணும்ல, ஃபாலோவர்ஸ் வேணும்ல இன்ஸ்டாகிராம்ல. உடனே பிச்சை ம். எடுத்து இன்னொரு வீடியோ. என்ன பிச்சை எடுத்து வீடியோ போட்டிருக்காங்கன்னா, இவ்ளோ ஹேட் தேவையில்ல கைஸ். ஓ. ஏன்டி நாயே, ஹேட்ட ஸ்ப்ரெட் பண்ண நாயே நீதானே நாயே. இப்ப என்ன நாயே ஓவர் நைட்ல வந்துட்டு இவ்ளோ ஹேட் தேவையில்ல. அவங்க ஒருவேளை சூசைட் பண்ணிக்கிட்டா, ஆமா. அந்த அக்கறை மயிறு இந்த தான் பையனை மூடிட்டு பத்தி ஏதோ இருந்திருக்கணுமே. பேசிட்டு இருந்தீங்களே டாம். ரியா விடுங்க. ரியாலாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அந்த அம்மா 7 நாள் இருந்தாங்க டாம் உள்ள. அரோரா டாம் இருக்கிற போய் அரோரா பத்தி பேசலாம் பிகாஸ் இன் லைவ் ஷீ இஸ் டாக்கிங் நான்சென்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க உட்காந்து ம், பார்வதி பத்தி அவ ம். ஓ எல்லாம் ஐயா பாவமே பார்க்க கூடாது அவளெல்லாம். வரட்டுங்க வெளியில. அந்த அம்மா வெளில வரட்டும். வெளில வந்த உடனே இந்த அம்மாவுக்கான செய்கைகள் எவ்வளோ ட்ராக் பண்ணி எவ்வளோ போஸ்டர்ஸ் அவங்கள செய்யலாங்க. தரமா செய்யலாம். நாகரிகமான முறையிலேயே செய்யலாம். அவங்க இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு முன்னுதாரணமான அப்படிங்கிறத எடுத்து காட்டலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசரப்படாதீங்க. யாரோ பத்தியே பேசிட்டு இருந்தீங்களா ஸ்னூப்பி பத்தி. என்ன பிரச்சனை அது ஆக்சுவலி? தாமல் வீடியோ போட்டு சம்பாரிச்சு வியூஸ் எடுத்து காமிச்சிருங்க. இல்லைன்னா கூட உங்களுக்கு போக நீங்க வீடியோ ப்ரோமோட் பண்றீங்க. உங்களால விமர்சனம் பண்ண முடிகிற அளவுக்கு பண்ணுங்க. நீங்க இதை பிசினஸா பண்றீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்க ரிவ்யூ பண்ணணும். நீங்க யாரும் அழல. ரிவ்யூவர்ஸ்ல மேக்சிமம் ஆஃப் பர்சன்ஸ் யூடியூப்ல காசுக்காக தான் பண்றோம், இன்க்ளூடிங் மீ. வீடியோ போட்டா காசு வரும். யார் பேரை போட்டு யாரை பத்தி பேசுனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களை ஃபோக்கஸ் பண்ணாதான் காசு வரும். போன சீசன்ல ஜாக்லினை ஃபோக்கஸ் பண்ணி தம்ப்நெயில் வச்சாதான் காசு வரும். இந்த சீசன்ல பார்வதியை ஃபோக்கஸ் பண்ணி தம்ப்நெயில் வச்சு பார்வதி 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 போட்டா மட்டும்தான் காசு வரும். கானா வினோத் ஓட்டிங் அனலைஸ் வீடியோவே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கானா வினோத்னு போட்டோன்னா ஓட்டே வராது, வியூஸே போகாது. இதே பார்வதி பேரை போட்டு பார்வதி போட்டோ வச்சா வியூஸ் போகும். ஸோ இது எண்ட் ஆஃப் த டே யூடியூபர்ஸ்க்கு இது பிஸ்னஸாக தான் இருக்கு. அதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சம்பாதிக்கிறவங்கள ஸ்னூப்பி ஒரு நபர் தான். நீங்கெல்லாம் முதல்ல வாயே பேசக்கூடாது, நியாய தர்மத்துக்கே வரக்கூடாது. பார்வதி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணது எவ்வளவு கேவலமா யூஸ் பண்ணாங்களோ அதை விட கேவலமா தான் சோ கால் ரிவ்யூவர்ஸ் யூஸ் பண்ணீங்க. நீங்க எல்லாம் பார்வதியை கேவலம், ஐயோ பார்வதி மோசம்ங்கிற அளவுக்கு சொல்றதுக்கோ, இல்ல பார்வதி பிஆர் செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பார்வதிக்கு நம்பர் 1 பிஆர் ஆக்சுவலி ஸ்னூப்பி தான். நீ தான் அவ்வளோ வீடியோல ப்ரோமோட் பண்ணியிருக்கிற பார்வதி 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 நெகட்டிவா அதை பண்ணி 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 அது சப்போர்ட்டா மாறி இருக்கு. ஸோ நம்பர் 1 பிஆர் வந்து ஸ்னூப்பி தானே தவிர நாங்க கிடையாது. அதாவது பிஸ்கெட் சாப்பிடுறேன். சத்தம் வந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆல்மண்ட் பிஸ்கெட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மறந்துட்டேன். மன்னிச்சிடுங்க. சொல்லுங்க நந்தினி. இன்னைக்கு எபிசோடே நான் பார்க்கலங்க. நான் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் பிக் பாஸ்ங்க. சீரியஸ்லி நான் ரொம்ப பிரேக் ஆகிட்டு இன்னைக்கு ஃபுல்லா இன்ஸ்டால எக்ஸ்ல எல்லாத்தையும் வீடியோஸ் ஆஃப் பாரு மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் பாரு வந்துட்டு இன்ஸ்டால ஆக்டிவ் ஆயிட்டா. அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பாருவோட ஆர்பிஎஸ் பாருவோட இது அதை போய் தான் பார்த்துட்டு இருந்தேன். சீரியஸ்லி ஐம் டோட்டலி broken and I'm not interested to watch in episode
இந்த 6 பேருமே டாப் 6 வந்துட்டு அதுல எக்ஸப்ட் வினோத். அவராவது என்டர்டைனர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவன் விக்ரம். ஆனா அவன் வந்துட்டு விக்ரமா மாறிட்டான். ஆனா கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரு கானாவும் பண்ணாரு, என்டர்டைனும் பண்ணாரு. எல்லா நாளும் பண்ணனாலும் அவரால நான் சிரிச்சிருக்கேன் இந்த ஷோல. அவர் போடுற கவுண்டர்ஸ்க்கு நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். அவரை தவிர மீதி 5 பேருமே worst contestants தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 5 பேருமே பார்வதி வச்சு மட்டும்தான் வந்தாங்க. 5 பேர் இல்ல, சாரி 4 பேரு. அதுல ஒருத்தன் எதுவுமே பண்ணாம வந்துட்டான். 90 days ஆனியன் கூட உட்காந்து கார்டன் ஏரியால பேசிட்டு அவன் வந்துட்டான். சேனலோட ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால அவனை வந்து உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக மெயின் 2 ஃபைனலிஸ்ட வந்து தூக்கிட்டானுங்க. இவனுங்களோட சேனல் ப்ராடக்டையோ இல்ல சாண்டா மேடம் ஸ்கேம்ட்ரா மேடம் வந்து உள்ள வரதுக்காகவோ இது வந்து எல்லாம் பண்ணிருங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட நான் பாக்கல. அந்த அளவுக்கு பிரேக் டவுன் ஆயிருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு ரீஎன்ட்ரில எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வராங்களா, யார் வந்து போல்டா இதை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்கன்றது பார்க்கணும். ஐ ஃபீல் ரியானா வில் டூ. பட் சேனல் அதையும் பிரேக் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா அவங்களோட ரியாலிட்டி தெரிஞ்சிடும். ஐ மீன் சோஷியல் மீடியால அந்த வெளியே எல்லாமே தெரிஞ்சிடும். பார்க்கணும் யார் இது பண்றாங்கன்னு. பட் லைவ்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி 24 மணி நேரம் ஒரே விடாம பார்க்கணும். சோர்த்திங்கும் போது பார்ப்பேன், குதிச்சு முன்னாடி பார்ப்பேன். இந்த மாதிரி அந்த அதாவது இந்த கடமைகளை முடிக்கிற டைம்ல மட்டும் விஜயம் அந்த நேரம் பார்ப்பேன். இந்த டைம்ல அப்படி பார்க்க போறது இல்லை. ஸோ லெட்ஸ் சி. பட் எனக்கு வின்னரா அப்படிங்கிற மாதிரி யாருமே எலிஜிபிள் கிடையாது. என்ன தகுந்து போய் ஏதாவது வந்து ஏதாவது ஸ்கூப் இருக்கா டாம்? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்றாங்களா? ஏதாவது ரெட் ஆக்சுவலி கார்பெட் சேனல் என்ன தெரியல. பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, வியானா வந்து ஆதரவோட சப்போர்ட் பண்ணிட்டாங்கல்ல பார்வதிக்கு, டிரெக்ட் சப்போர்ட் ஆமா. இல்லைனாலும் பாயிண்ட் பை பாயிண்ட் கேட்டு வியானா சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால வந்து இவனுங்க சேனல் என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா, நாளைக்கு வியானா பிரவீன்னு சொன்னாங்க. எனக்கு அதான் தெரியும். எந்த எந்த நேரத்துல எப்படி மாத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. வியானா பிரவீன் 2 பேரும் உள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா வந்து ரெட் கார்டு கொடுத்தது நியாயம் தான் அப்படின்னு பேசணும். அதான் நரேட்டிவ் நாளைக்கு. ஆனா அதை மீறி ஒரு சில ட்வீட்ஸ் பார்த்தேன். வியானா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கொஸ்டின் பண்றாங்க, விஜேஎஸ்க்கும் செக் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில ட்வீட்ஸ் பார்த்தேன். உண்மையான்னு தெரியல. அதான் விக்னேஷ் ஆக்சுவலி இப்ப இது பிரச்சனையாகும்ல, இது பிரச்சனையாகும் அப்படின்றதுனால அதை வந்து அவங்க வேற மாதிரி டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் வியானா வந்து இவங்களுக்கு விலை போறாங்களா இல்ல நான் உள்ள போய் நான் நேர்மையா தான் பேசுவேன்னு சொல்லி பேசுறாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி பட் பேசப்பட்டாலும் எப்படி எதை இவங்க இருந்தாலும் காட்டுவாங்கன்னு தெரியாதுல்ல. அது வந்து எப்படி இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ரசல் பொருட்களாவது யார்கிட்டயாவது ஒரு வேர்டாவது எப்படியாவது சொல்லிடுவாங்க. இது வந்துட்டு வெளியே வந்துட்டு சம்திங் ஏதாவது ஒரு கிளிம்ஸ் போயிடும். அவங்க வந்து யார்கிட்ட ஜெயினா இருக்காங்களோ அவங்க கூட செய்வாங்க ஐ ஃபீல். பட் அதை வந்து அளவுக்கு அனலைஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா நோபடி. மேபி அரோகா பண்ணலாம் இந்த மாதிரி சொன்னாங்கிற மாதிரி. பட் ஸ்டில் அதுவும் தெரியல. அதுவும் கட் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ட்ரீம்ல கட் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் அவங்களோட சேனலை காப்பாற்றுவாங்க. பட் worst. ஐ ஃபீல் பாரோ இஸ் பெட்டர் நவ். நீங்க பாரோ எப்போ பேச கொண்டு வரீங்கிறத கொஞ்சம் அப்டேட் கொடுத்துட்டே இருங்க அப்படியே. இல்லங்க, அது And அவங்க நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டுமே. ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் தானே பேச முடியும். உடனே வேண்டாம், அதுவும் கரெக்ட் தான். அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கலாம். பட் ஸ்டில் அவ இன்ஸ்டா இருந்தது அப்படின்னா கொண்டு வாங்க. அதுக்கான அப்டேட் நீங்க கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் ஒன்னு நான் கேட்கணும், இந்த டான் இன்ஸ்டால உங்களோட ஃபாலோவர்ஸ் நான் பார்த்தேன். ஆக்சுவலி உங்களோட வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுல என் ஃப்ரெண்ட் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்க ஸ்கூல் மேட். ஸோ இங்க பர்சனலா கேட்கலாமா தெரியல. நான் உங்களுக்கு ஈவன் மெசேஜ் கூட பண்ணிருந்தேன் இன்ஸ்டால. நான் ஃபாலோ பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களா? என்னோட ஃப்ரெண்ட நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட. ஸோ அப்படியா? ஒரே ஒரு உங்களோட நிமிஷம் இருங்க, போய் நந்தினி பாத்துரும். கீன்னு சொல்றேன். நான் ஃபாலோ ஸோ நீங்க பண்ணிருக்கேனா? எனக்கு தெரிஞ்சு நீங்க எனக்கு க்ளோஸா தான் இருப்பீங்க, இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனா தான் இருப்பீங்கன்னு நான் ஃபீல். அதான் நான் கேட்கலாம். இல்ல இல்ல, என்னோட ஒரிஜினல் அக்கௌண்டா? எம்எஸ் டாம் ஃப்ரம் அப்படிங்கிறது உங்க அக்கௌண்ட் தானே? ஆமாங்க. இல்ல, நான் அதுதான். அதுல வந்து பிரைவேட் அக்கௌண்டா தானே நான் வச்சிருக்கேன். இல்லனா அப்படியா? வந்து பார்வதிக்காக வீடியோஸ் போறேன் அந்த அக்கௌண்ட் சொல்றீங்களா? அந்த அக்கௌண்ட் தான் சொல்றேன். அந்த அக்கௌண்ட்ல நான் ஃபாலோ பண்றேனா? ஆமா, 9 இல்லையே. மெம்பர்ஸ் ஏதோ ஃபாலோ பண்றீங்க. ஆமா, 9 மெம்பர்ஸ் ஃபாலோ பண்றேன். அதுல வந்து பாரு அதுல இருக்காங்க, தீனா இருக்காரு, பிலிவன் இருக்கா, அதுல ஒரு பர்சன் ஆர்மி, நந்தினின்னு ஒரு விஜய் பர்சன். பார்வி. இல்லையே. இல்லையா?
இல்லையே. நான் பார்க்கலையே. நீங்க எந்த ஊர் இல்லைங்க. ஆக்சுவலி? நீங்க என்ன கொங்கு மண்டலமா? சேலம், சேலம், அப்படின்னா சேலம். ஓகே. சேலம்னா வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு ஒரு நந்தினி தெரியும். மேபி நீங்க என்னோட பிரைவேட் அக்கவுண்ட் சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. என் மேபி போட்டோவோட இருக்கே அதுதான் அந்த பக்கத்துல அக்கவுண்டா? இருக்கும். பட் இந்த ஃபேஸ் தான் பார்த்தேன். இந்த டிபி தான் பார்த்தேன். இப்போ எக்ஸ்ல இருக்க டிபி தான் பார்த்தேன். மேபி அவங்க கீது என்ன ஃபாலோ பண்ணிருப்பாங்கங்க. நான் ஃபாலோ இல்ல பண்ணீங்க. நீங்க தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஏன்டா டேய், இல்லடா நான் அந்த ஸ்கிரீன்ல ஏய் தானே இருக்கேன். நிஜமாலுமேடா. கேளுடா, திவ்யா இருக்காங்க, வி வைபுத் பாரு இருக்கு, விஜே பாரு, ஓகே, பிபி ஓகே. குயின் இருக்கு. நீங்க பண்ணல. சரி, ஓகே, ஓகே, ஓகே. ரைட். ம். கன்ஃபியூஸ்ட். ஓகே. ம். பட் உங்க வீடியோஸ்லாம் பாரு போட்டுட்டு இருக்காங்க. அதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். பாரு ஆர்மி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. அஷ்மிதா மேக் ஓவர் இருக்காங்கல்ல, அஷ்மிதா மேக் ஓவர் வந்து என்னோட வீடியோவை வந்து டேக் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, டுடே ஐ வாட்ச்ட் பிக் பாஸ் அண்ட் ஹானஸ்ட்லி ஐ ஃபெல்ட் டிஸ்கனெக்டட். I was watching it while working on my bridal schedule and it felt boring. We have to admit one thing, without Paru, this season doesn't feel the same. Whether in a positive or negative way, her presence mattered. Humans make mistakes, every single one of us. From a neutral standpoint, பேசியிருந்தாங்கல்ல. I truly feel the situation could have been addressed in a better way without affecting anyone's career or future. At the same time, I don't deny that what happened was wrong. Holding both thoughts together is important. Personally, I appreciate her strength and genuineness. I hope she heals, reflects, and comebacks even stronger, just as she is. We all carry many emotions, many sides, many characters within us. If one side falters, it doesn't erase the other 9 good ones. For me, her good outweighs that one flawed moment. This is purely my perspective, not supporting or opposing anyone, just sharing a neutral thought. Let's be kind. அப்படின்னு போட்டிருக்காங்க. Actually, அவங்க வந்து எதையுமே கேட்கலையா? ம். கேட்காம நான் வந்து இப்படித்தான், என்னை வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் அப்படின்னு இவங்க இருந்தாங்களா? அதனால அவங்க வந்து இதுவாயிட்டாங்களாம். யாருக்கிட்ட சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா கிட்டயும் விக்ரம் கிட்டயும் பேசுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, பாருங்க இமிடியேட் பண்ணி அதுவும் பாருங்க தான் பண்ணிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாருங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த பொண்ணு பண்ணிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்க பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஒருத்தருமே வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு 12 பேர் மட்டும் ஒரு இது எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதுல நானும் ஒரு ஆளா இருந்துக்கிறேன். சோ ஃபார் வந்து 13 வீக்ஸ் பாரு உள்ள இருந்திருக்காங்களா வீட்டுக்குள்ள? கரெக்டா? 13 வீக்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு வாரமும் ஆக்சுவல் இஷ்யூ என்ன நடந்துச்சு, வீக்கெண்ட் எபிசோட் பாருங்க. ஆக்சுவல் இஷ்யூ என்ன நடந்துச்சு, வீக்கெண்ட்ல வந்து இந்த எச்சனாய் என்ன அட்ரஸ் பண்ணிருக்கான். ஒருத்தர் ஒரு வீக்கெண்ட் எடுத்துக்கோங்க. ஐ மீன் அந்த வீக்கெண்ட் எபிசோட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன நடந்துச்சுன்னு வந்து ஒரு வீக்குக்கு வந்து எனக்கு ஒரு பாயிண்டர்ஸ் கொடுங்க, எனக்கு டிஎம் பண்ணுங்க. we can make a video out of it. நடந்த இஷ்யூ என்ன நடந்துச்சு, யார் யார் தப்பு பண்ணாங்க, இந்த நாய் எதையெல்லாம் வந்து முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு எல்லா பிளேம் ஷிஃப்ட் பண்ணுச்சு அப்படின்றத பத்தி நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுவோம். about the entire season ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணுவோம். அப்பதானே இவ எவனுமே பேசல, எவனுமே நியாயத்தை பேசி கிழிக்க மாட்டானா? அப்ப யாராவது ஒருத்தவங்க நம்ம பேசணும் தானே. எவன் என்னென்ன தப்பு பண்ணிருக்கான், அரோரா என்ன மயிறு புடிங்கிட்டு இருந்துச்சு 50 நாளா, 50 நாளுக்கு அப்புறம் என்ன மயிறு புடுங்குச்சு, இப்ப வந்து எந்த மைத்துக்கு வந்து அரோராவுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே கொடுத்தானுங்க, எதுக்கு வந்து விஜேஎஸ் உள்ள வந்தான், எதுக்கு வந்து பார்வதியோட வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு ஒரு இதை அனுப்பிச்சு விட்டானுங்க. we can make a video, we can talk about it, we can do a proper video about it. என்ன பெரிய ஏவி இப்ப இவனுங்களாம் தப்பா நினைச்சிருக்காங்க. குரேஷி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், ஒரு ட்வீட் இப்ப போட்டிருக்காங்க, எனக்கு திரும்பவும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த சீசனுக்கு டிஆர்பியே கிடையாதுங்க, கார்டாஸ்க் வந்து வசமா மாட்டிக்கிச்சு, அதுல கிடைச்ச ஸ்கேப் கோட் தான் வந்து பார்வதியும் கம்ருதினும், அந்த டிஆர்பி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஜஸ்ட் ஷோவா பாருங்க. ஏன்டா டிஆர்பி யூஸ் பண்றதுக்காக நீங்க போய் திம்பிங்களாடாத? டிஆர்பி யூஸ் பண்ணுன்றதுக்காக போய் திம்பிங்களா? கண்டதை போய் திம்பிங்களா?
மாட்டீங்கல்ல. அவங்க 2 பேத்தோட லைஃப் இல்ல. மானம் கெட்டவங்க அவங்க 2 பேத்தோட லைஃப் இல்ல. மானம் கெட்டவன். ஏன் இல்ல இன்னைக்கு அரோரா ப்ரோமோ அரோரா போட்டானுங்க பண்ண எல்லா பார்வதிக்கு. மயிரையும் அப்படியே போட வேண்டியதானே? அரோரா பண்ணதுலயே அரோராக்கு உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்திருப்பாளே. கமருதீனை பத்தி எல்லாம் பின்னாடி பேசினால அதெல்லாம் அப்பப்ப அட்ரஸ் பண்ணி அரோராவை செருப்பால் அடிச்சு டிஆர் பேத்திருக்க வேண்டியதானே? ஏன் ஏத்துல? நீ யாரா மயிர் அதை டிசைட் பண்றதுக்கு? நீ யாரா மயிர் அதை டிசைட் பண்றதுக்கு? அப்படி சொன்னாங்களா ஆக்சுவலி? விஜய் ஏயா சொன்னாங்களா? ஆமா ஆமா நீ சொல்லியிருக்காங்க. செக்குங்க ரொம்ப க்ளோஸ். இல்ல எனக்கு புரியல. என்ன ஒரு பாய் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவ வந்து பையனை வந்து வெளியே காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளை என்ன வேணாலும் அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு எங்க நேரடிவ் செட் பண்றியா? திவ்யாலாம் பேசுறதுக்கு தகுதி மயிர் இருக்காங்க திவ்யாக்கு? உண்மையா சொல்லுங்க. சுத்தமா இல்ல. என்ன புடுங்கனா தகுதியே வெளியில இல்ல. நேத்து ஆக்சுவலி ஃபேட்மேனோட ரிவ்யூ நான் பார்த்துட்டே தூங்கிட்டேன். காலைல ஒரு 10 மணி 11 மணிக்கு தூங்குனேன். ஃபேட்மேனோட ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன். ஓகே என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தேன். அப்ப வந்து அவர் சொல்லியிருப்பாரு, 30 நாள் எபிசோட பார்த்துட்டு தானே உள்ள வந்த, வீட்டுக்குள்ள வந்த, உனக்கு பார்வதி இவதான் தெரியும்ல, நீ தைரியமானவளா இருந்தா தனியா நின்று ஆடி இருக்க வேண்டியதானடி? நீ தைரியமானவளா தான் ஆடி இருக்க வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் 2 நாள் 2 வாரம் ஏன் பச போட்டு ஒட்டின மாதிரி பார்வதி கூட ஒட்டிட்டு இருந்த? ஏன் ஓட்டிட்டு இருந்த? ஏன் பிச்சை எடுத்துட்டு இருந்த கண்டென்ட்டுக்கு? ஐயோ இவ கூட நம்ம உட்காந்தாதான் ஸ்கிரீன்ல தெரியும் பிச்சை எடுத்தல உட்காந்து வந்ததுமே. ஏன் பிச்சை எடுத்த? தைரியமான பொம்பளை மயிரா இருந்தா போய் மத்த கண்டஸ்டன்ட் கூட நொட்ட வேண்டியதானே? ஒண்ணுமே புடுங்காம ஒழுங்கா ஆர்டிகுலேஷன் ஸ்கில் மயிர் இல்லாம நீ எல்லாம் பேசலாமா? இப்ப வந்து நீங்க இப்ப யாரும் சொன்னாங்கல்ல லைவ்ல இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். அந்த வேர்டுக்கு நான் கேட்கறேன். மேடம் எத்தனை டைம் வீடியோ வந்து அட்ரஸ் பண்ணாரு? நீங்க லிசன் பண்ணுங்க. அடுத்தவங்க இன்னைக்கு கூட அசிங்கப்படுத்தினாரு. ஒரு கெட்ஸ் தான் பார்த்தேன். அதுவும் எக்ஸ்ல தான் பார்த்தேன். பார்த்தேன் நானும் பார்த்தேன். அந்த எக்ஸ்ட்ரா பார்க்கல. இன்னைக்கு தெரிஞ்சு பார்த்தேன். அப்போ இப்ப வரைக்குமே உனக்கு அந்த அட்வைஸ் தான் சொல்லியிருக்காங்க. நீ ஏன் இன்னும் சேஞ்ச் ஆகல? பாரு மாதிரி ஒரு அனலிட்டிக்ஸ் ஸ்கில் இருக்கவா, ஆட்டோமேஷன் ஸ்கில் இருக்கிற அவளை போய் நீ சொல்லலாமா? நீ உனக்கு அதுக்கு ஒரு போகம் தகுதி இருக்கா? நான் கேட்கிறேன். தகுதி சென்ஸ் அந்த அந்த வேர்டை சொல்றதுக்கு சொல்லுங்க, நான் கேட்கிறேன். தகுதியிலே சொல்லுங்க. கேஸ்டிசம் மயிர் தான் பேசுவாங்கன்னா பேசி சாவட்டுங்கிறேன் நானு. என்ன சொல்லுவானுங்க? தகுதி மயிரே கிடையாதுன்னு சொல்லுங்க. அப்படி என்ன உனக்கு அவ்வளவு அடாசிட்டி உனக்கு? நான் கேட்கிறேன். அந்த பொண்ணோட கண்டென்ட் வச்சு நீ அந்த பொண்ணுனால ஸ்கிரீன் ஸ்பேஸ் வாங்கின. எனக்கு தெரிஞ்சு திவ்யா கமருதீன் போகும்போது எதுக்கு கமருதீனுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னு நான் இப்ப யோசிக்கிறேன்னா, கமருதீனுக்கு ஓட்டு போற அத்தனை பேரும் எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் தான் டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியால கமருதீனுக்கு ஏதோ பேசிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு அது தோணுது. அப்படிலாம் இல்லைங்க. அது ஏன் சப்போர்ட் பண்ண நான் சொல்றேன். அப்போ வந்து பாரும் கமரும் பேசல சரியா? பாரு வந்து காமன் எனிமி. இப்போ கமர்கிட்ட பேசினா பாரு பத்தி தப்பா இவர்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அந்த ஸ்பேஸ்ல இவளுக்கு வந்து கமரு மேல இருக்கிற இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஆக்சுவலி ஓட்டுக்காக பண்ணிருக்க மாட்டா. பாரு வந்து காமன் எனிமி. சோ அவளை பத்தி வந்துட்டு வெளியில போகும்போது சொல்றேன். வெளியில போகும்போது கமருதீன் வெளியில போகும்போது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆடியன்ஸ் ஸ்கோப் பண்றதுக்கு தான் ப்ரோ. அவ வந்து பாத்துட்டு தானே வந்த வைல்ட் கார்ட்ல அந்த அன்வான்டட் டச் இஷ்யூ எப்படி போச்சுன்னு. இதெல்லாம் ஸ்கோரிங் தான். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நியர்பை நெய்பர் வந்து சொன்னாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நான் இந்த சொன்னேன், இன்னொரு ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட பேசினவங்க. ஓகேங்களா? ஒரு 5 வீக்ஸ் பிஃபோர். இன்னைக்கு வந்து கேட்காங்க, இல்லக்கா அந்த பொண்ணு இப்படி இதாயிடுச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க, இனிமே அந்த பொண்ணு வராதா அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு பேசுறாங்க. அந்த பொண்ணு தான் வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த இன்னொரு சாண்டா வந்து என்ன பேர் எப்படி நடிக்கிறாங்க அது பச்சையா தெரியுதுன்னு அப்படி. அதாவது அவங்க வந்து காமன் ஆடியன்ஸ். ஓகேங்களா? அவங்க லைக் எபிசோட் பார்த்தா ஒரு காமன் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ். அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கே தெரியுது இவதான் எவ்வளவு சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தா, விளையாண்டுட்டு இருந்தா. ஆனா இந்த பொண்ணு இது பண்ணிட்டாங்க, டிஆர்பிக்காக காது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு டிஆர்பி இல்லைதாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸோட கருத்துமே இவளோட கேம் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நார்மலா நம்ம எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். சோ கேம் அனாலிட்டிக்ஸ் தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன கேம்? இவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறாங்க. இருக்கட்டும், அவ லவ் பண்ற ட்ராக்ல போயிட்டா. பட் அது இருந்தாலும் அவ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டென்ட் கொடுத்துதான் வந்தா. ஒரு நாள் கூட அந்த பொண்ணு
அப்படியே ஒரு மாதிரி லேசி ஐயோ அப்படியே சட்டில் ஆகி எதுனாலுமே நான் பார்த்தது இல்லைங்க. எங்க லாஸ்ட் வீக் கூட இப்போ பிடி டாஸ்க்ல கூட அந்த டாஸ்க்கை தவிர வேற என்ன ப்ரோமோ வந்துச்சு, அந்த gossip பேசுறதுக்கு கூட கேம் ரிலேட்டடா தான் பேசிட்டு இருந்தா. அதுல கூட திவ்யாவை வச்சு ஒரு 2 இது பண்ணிட்டு இருந்தா. அப்ப கூட திவ்யா கூட உட்காந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தா. அப்ப கூட இந்த திவ்யா வந்துட்டு காமெடிங்கிற பேர்ல வந்துட்டு நீ அவளை வந்து பிளாஸ்ட் தான் பண்ணிருக்க. பிளாஸ்ட் வித் சென்ஸ் நெகட்டிவா அவளை காமிக்கணும்னு அந்த மாதிரிதான் நீ இப்போ அப்ப கூட அவ கொடுக்குற பேச லிசன் பண்ற குவாலிட்டி கூட உனக்கே தெரியல. அவ ஆனா ஏத்துக்கிட்டா. ஆனா உனக்கு அந்த குவாலிட்டி கூட இல்ல. உன்னை ஒருத்தர் சின்னது தப்பு சொல்லிடக்கூடாது, அது உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ எல்லாம் வந்து பார்வதி பத்தி பேசணும். பார்வதி வந்து அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட். யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அதை லிசன் பண்ணுவா. யாராவது கிரிட்டிசைஸ் வச்சாங்கன்னா அதை லிசன் பண்ணுவா. ஏங்க அங்க திவ்யா சொல்லிருங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட அட்வைஸ் பண்ணி இந்த பொண்ணு திருந்தல. ஏங்க இதெல்லாம் வந்து ஏங்க கேக்குறதுக்கு அந்த பொண்ணு பாவம் இருந்த வரைக்கும் பாருதான் கண்டென்ட், இப்ப போனதுக்கப்புறம் பாருதான் அந்த பிள்ளைக்கு கண்டென்ட். அந்த பிள்ளைக்கு வேற எந்த கண்டென்ட்டும் கிடையாது. விட்டுருங்க. அந்த பார்வை வச்சுதான் எல்லாருமே அந்த சர்வே ஆயிட்டாங்க. நான் ஒரு இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டுருவேன், என்னோட ட்விட்டர்ல கூட நான் போட்டுருக்கேன். நீ வந்துட்டு எல்லாமே ஸ்ட்ராங், ஆனா உன்னை வச்சு எல்லாருமே கேம் ஆடிட்டு இருந்தாங்க, உன்னை வச்சு சர்வைவ் ஆயிட்டு இருந்தாங்க, ஆனா நீ இப்ப வெளியே இருக்கிற பட் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். எல்லாருமே அவளால உள்ள இருக்காங்க, ஆனா அவ வந்து வெளியே போயிட்டா. அது வந்து சேனலோட டிஆர்பி ஐ மீன் நமக்கு தெரியும். வாழ்ந்துட்டு போறாங்க, விடுங்க, பொழைச்சு போட்டோம். அப்படிதான், ஜஸ்ட் லைக் தட் அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. இந்த டைட்டில் டிசர்வா வினோத் வின் பண்ணா ஐ எம் ஹாப்பி. வினோத்தை தவிர யார் ஹாப்பி, யார் வின் பண்ணாலும் சத்தியம் சொல்ல வந்து எனக்கு பாரு போட்டா பிக்சர் தான். அப்படிதான் நான் எனக்கு சொல்றேன். வந்து ஒருத்தர் வின் பண்ணாலும் ஹாப்பி கிடையாது. வினோத் வின் பண்ணா கண்டிப்பா ஹாப்பி கிடையாது. ஏன்னா வினோத் வந்து பார்வதி மூஞ்சில என்னைக்கு துப்புனானோ அப்பயே அந்த நாயோட தராதரம் வந்து குறைஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அந்த நாய் வந்து ஜெயிச்சாலும் சரி, எப்படி நாசமா போனாலும் சரி, ஐ டோன்ட் கிவ் அ டேம் அபவுட் இட். எனக்கு சாண்ட்ரா தாங்க ஜெயிக்கணும். சாண்ட்ரா ஜெயிச்சு அங்க இருக்கிற மீதி 6 பேரோட மூஞ்சில சாணி அடிக்கணும். சாண்ட்ரா கையில கப்பு இருக்கணும், மீதி பேர் அத்தனை பேர் மூஞ்சிலும் சாணி இருக்கணும். அது அவ்வளவுதான், இந்த டைட்டிலுக்கே கேவலம், அசிங்கம். அவ ஜெயிக்க கூடாது. அவளுக்கு அவ 50 ஜெயிக்கவே கூடாது. லட்சம் அவ ஜெயிக்கவே கூடாது. ஐயோ, எனக்கு அவ இந்த வீக் அவ மிட் வீக் எவிக்ஷன்ல போகணும்னு நான் ஃபீல் பண்ணேன். நீங்க அவ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. மிட் வீக் எவிக்ஷன் இந்த வாரம் 2-3 நாள்ல அவ வெளியே போகணும். டாம் அதுதான் நான் டிஎம் பாருங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அதை பார்த்துட்டு தான் நான் போட்டிருக்கேன். நீங்க கேட்டீங்களா? யார்கிட்ட கேட்டீங்க? மெசேஜ் பண்ணுங்க. சரி இருங்க, ஷபிதா பேச விட்டுருமா? ஷபிதா அடுத்து வந்து பிரஹில் பூமதி. ஹாய் ஷபிதா டாம். ஹாய் டாம், இருங்க. எப்படி இருக்கீங்க? பூமதி அடி இடி மாதிரி இவ்வளவு இருங்க. இல்ல ஷபிதா இல்ல, ஒரு 2 மினிட்ஸ். ஏன்னா வந்து நான் 3 நாளா ஷோ பார்க்கல, பயங்கர ஃபீவர். இன்னைக்கு நான் பேசணும்னே வந்திருக்கேன் டாம். வந்து எனக்கு நேத்தெல்லாம் வந்து ஷோ பார்க்கவே இல்லை. இங்க வந்து ட்விட்டர்ல என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு அதை வச்சு பார்த்துட்டு ஓடினேன். எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எனக்கு பார்வதி பிடிக்காது. அந்த வார்டன் டாஸ்க்